சத்தியம் என்பது ஒரு மனிதனை வேகமாக நம்ப வைக்கும். வேகமாக நம்பினான் என்றால் அநீதி செய்வதற்கான கதவுகள் பலமாக திறக்கப்படும். வியாபாரத்தில் சத்தியத்தை கொண்டு ஒருத்தருக்கு அநியாயம் செய்கிறது அல்லது வேறு வேறு வடிவங்களாகவும் அந்த அநியாயங்கள் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பரக்கத் நீங்கும். அப்படி என்று பரக்கத் நீங்கிறது என்றால் ரெண்டு வகையில நீக்கப்படலாம். ஒன்று, நிறைய லாபங்கள் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா தீ விபத்தினால் அத்தனை லாபங்களையும் அளித்து விடலாம். ஒரு நோய் வந்து அவர் எல்லா லாபங்களையும் வைத்தியர்களுக்கும் வைத்தியத்திற்கும் செலவழிக்கின்ற சூழலை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி விடுவான். அல்லது திருட்டு, மொத்தமாக ஒருவர் திருடிக் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை ரப்புல் ஆலமீன் உருவாக்குவான். இது ஒரு வகையான பரக்கத் நீங்குதல். இன்னும் ஒரு வகையான பரக்கத் என்பது இவை ஒன்றும் நடக்காது, எல்லாமே அவரிடம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்க மாட்டாது. வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தொடர்ந்து எதிர்நோக்கி கொண்டே இருப்பார்கள். ஒரு மனிதனை ஏமாற்றி எங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கு முயற்சித்தல் என்பது பெரியோர் பொருளாதார ரீதியான அநியாயம். இந்த அநியாயத்தில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இரண்டாவது பொருளாதாரம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம், ஒருவரின் அப்பாவித்தனத்தை, ஒருவரின் அறியாமையை, ஒருவரின் வெகுளித்தனத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துதல் என்பது பெரியோர் அநியாயம். அதிலும் குறிப்பாக நண்பர்களாக பழகி இருப்பார்கள், இரத்த உறவாக இருப்பார்கள். அவர்களே அந்த அநியாயம் செய்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக, வடுவாக மாறிவிடுகிறது. உதாரணமாக, ஒருத்தர் இருப்பார், அவருக்கு உண்மையில் ஒரு அப்பாவியான நல்லதோர் மனிதன், வியாபாரத்தோடு பொருட்களை விலை தொடர்பாக பெரியோர் அறிவு அவருக்கு கிடையாது. இவரோடு நெருக்கமாக நான் பழகியிருப்பேன். இவருக்கு ஒரு தேவை வருகிறது, அவரிடம் இருக்கிற வாகனத்தையோ அவரிடம் இருக்கிற காணியையோ விற்பனை செய்துதான் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இது எல்லாமே பழகுகின்ற நண்பனுக்கும் அந்த நெருக்கமாக இருக்கிற இரத்த உறவுக்கும் நன்றாகவே தெரிகிறது. இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை இவர் பயன்படுத்த நினைப்பாரு. நேரடியாக நாம் வாங்குறேன் அப்படி என்று சொல்ல மாட்டாரு. ரெண்டு பேர் அனுப்பி வைப்பாரு. உங்களோட காணி விற்கிறதா, ஒரு 30 லட்சம் மட்டும் தார, ஓகே அப்படி என்று பேசுவாரு. உண்மையில் அதனுடைய பெறுமதி 60 லட்சமாக இருக்கும். இவராக ரெண்டு பேரை செட் பண்ணி அனுப்புவாரு. இன்னொருத்தனை அனுப்புவாரு 35க்கு தாரன்னு சொல்லி. இவர் எல்லா விடயங்களையும் இந்த மனிதரோடு வெள்ள மனம், அப்பாவியான மனிதர், விலை தெரியாது, எல்லாவற்றையும் இவரோடு பேசுறது. ஒருத்தர் 30 கேட்டார், ஒருத்தர் 35 கேட்டார் அப்படி என்று சொல்லுவார். சரி, நான் 40 தாரம் வச்சுக்கோங்க அப்படி என்பார். அதுல விலை எவ்வளவு? 60. கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த மனிதர்களின் அப்பாவித்தனத்தை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்பது பெரியோர் அநியாயம். சஹாபாக்களை பாருங்கள், ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. எனக்கு விரும்புகின்ற ஒன்றை என் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஈமானின் முழுமையை அடைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி என்கிற நபித்தோழர், இவர் ஒரு நாள் அவருடைய பணியாளரை அழைக்கிறார். ஒரு உருக்கமான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. பணத்தை கொடுத்து சொல்கிறார், சந்தைக்கு சென்று ஒரு குதிரை வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். இவர் அங்க போறாரு. அழகான ஒரு குதிரையை 400 தீனாருக்கு வாங்கி வருகிறார். அந்த நபித்தோழர் ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையை பார்த்தவுடன் எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க அப்படி என்று கேட்கிறாரு. 400 அப்படிங்கிறாரு. 400? இந்த குதிரையின் பெருமதி அது கிடையாது, இது மிக பெருமதியானது. அவர் ஒத்துக்கொண்டாரா என்று கேட்கிறாரு. சஹாபாக்களுக்கு உறுத்துகின்றது, மனம் அப்படியே வலிக்கிறது, பாரமாக இருக்கிறது. ஆம் என்று பணியாளர் சொன்னவுடன், தயவு செய்து அவரை கொஞ்சம் என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க. தாபியின்கள் சஹாபாக்களை பெரிதும் மதித்தார்கள். அழைத்தவுடன் சஹாபி அழைக்கிறார். உடனே அந்த மனிதர் வருகிறார். வந்த மனிதரை பார்த்து கேட்கிறார், உங்கள் குதிரையை 400க்கு விற்பனை செய்தீர்களா என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்கிறார். இதனுடைய பெருமதி இதைவிட அதிகமானது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த பணியாளரை அழைத்து இன்னும் 400 சேர்த்து கொடுங்க அவருக்கு அப்படிங்கிறார். அவர் எடுத்துட்டு போறாரு. போகிற பொழுது அந்த நபித்தோழர் அவரை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், லைஸ பிஜுனூன்,
நான் சுகமில்லாத ஆள் என்று நீங்க நினைக்க வேணாம். எங்களுடைய சமூகத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தால் நாங்கள் எல்லோரும் பொதுவாக என்ன நினைப்போம்? அதுவே அந்த நபித்தோழர் அழைத்து சொல்கிறார், நான் சுகமில்லாதவர் அப்படி என்று நினைக்க வேண்டாம். பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம். நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், எல்லா முஸ்லிம்களுக்கும் நலவே நாடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற விரும்பினேன் அப்படி என்று சொல்றாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களுடைய சமூக சூழலில் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலங்களில் இப்படியான ஒரு சம்பவம் நிகழுமா? ஒருத்தர் மாட்டினா எவ்வளவெல்லாம் வெச்சு செய்யலுமோ அப்படியே மொத்தமா கறந்தெடுக்கிறது. இது பெரியோர் அநியாயம். 2 பேர் ஒத்துக்கொண்டால் வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது, முடிந்து விடுகிறது. ஆனால் சஹாபாக்கள் நியாயத்தை தாண்டி ஒரு தர்மத்தை எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு அந்த மனம் கனதியாக இருந்தது. அறியாமல் இருக்கிறார், விலை தெரியாமல் இருக்கிறார், அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, அநியாயத்தை பயந்தார்கள்.